நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். மருத்துவ ராமதாசியை பொறுத்தவரை அவரை யாரும் இயக்க முடியாது. எல்லா காலத்திலும் தன்னை நிர்மாணிக்க வேண்டிய இடத்துல அன்புமணி இருக்கார். அப்ப அவர்தான் புரிதலோடு இணங்கி இறங்கி வர வேண்டிய மொழிய. வணக்கம் சார். வணக்கம். பாமகவில் இருந்திருக்கூடிய இந்த பிரச்சனை, அன்புமணி ராமதாஸ் அவருடைய சந்திப்பு. ஸோ இந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு சுமூகம் ஆயிடுவாங்க, ரெண்டு பேரும் சமரசம் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் சமரசம் ஏற்படல. இந்த நடந்த ஒரு மணி நேரம் சந்திப்புலையும் சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்படலைன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கு ராமதாஸை குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. என்ன நடக்குது சார் பாமகவுக்குள்ள? இன்னும் பிரச்சனை முடிவுக்கு வரலையா? எந்த கட்டத்தில் இருக்கு? பாமகவில் என்ன நடக்குதுன்னு ஒரே வேலை சொன்னா, மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன விரும்புகிறாரோ, அவர் எடுக்கிற முடிவுகள் எதுவாக இருக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நடந்தால் மட்டும்தான் ஒத்துக்கொள்வார். இது அவர் காலமாக கடைப்பிடித்து வருகின்ற நடைமுறை. இதை எல்லா மாநிலத்தவரும் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. இப்ப அவருடைய மகன் என்கிற காரணத்தினால அவர் மறுத்தார். ஏன்னா அந்த மறுப்பு அதிகமான பிறகு அதுக்கு எதிர்வினையாக ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி கோபமா முடிவெடுத்தாங்க. ஆனா இங்க திரு ஆடிட் குருமூர்த்தியோ திரு சைதை துரைசாமியோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, வெளிநபர்கள் அவரிடம் சென்று பஞ்சாயத்து பேசுகிற அளவுக்கு அவர் ஒன்றும் தயார் அல்ல. உண்மையில் இது மாதிரி பல்லாயிரம் பஞ்சாயத்துகளை தமிழ்நாட்டில் அவரே பேசி வைக்கிறார். எனவே இது போன்ற பஞ்சாயத்துக்கெல்லாம் இடமளிக்க மாட்டார். அவருக்கு என்ன தோன்றுகிறதோ சுயமாக முடிவெடுத்து இந்த இயக்கத்தை சரியாக எடுத்துவார். இப்போ அவர் ஆல்ரெடி நியமிச்ச நிர்வாகிகளை மாற்றம் இல்லை, அதுல அந்த முடிவில் உறுதியா இருக்காரு. அதனாலதான் நீங்க அந்த ஒரு மணி நேரம் சந்திப்புலயும் அந்த சுமூகமான தீர்வு எட்டப்படலைன்னு சொல்றாங்க. அதை தாண்டி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்புலத்துல பிஜேபி இருக்கு. பிஜேபி தான் அவர் இயங்க வைக்குது. ஸோ மற்ற மாநிலங்கள் எப்படி சிறு சிறு கட்சிகள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாமக பிஜேபி ஸ்பிளிட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுந்த வண்ணம் இருக்கு. ஸோ சொல்லுங்க சார், அதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்குது? இல்லை, அதாவது யாரை யார் இயக்குறாங்கிறது யாரும் தெரியாதுங்க. மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் தான் நியமித்த நிர்வாகிகளை ஒருபோதும் மாற்றம் செய்ய ஒத்துக்கொள்ள மாட்டார். தன் பின்னால் நின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கவும் அவர்களை விட்டுக் கொடுக்கவும் ஒத்துக்க மாட்டார். அதனால் அவரை பாதுகாத்து நிற்பார், விட்டுக் கொடுக்க மாட்டார். எனவே அதற்கான பேச்சுக்கே இடம் இருக்காது. அதே மாதிரி யாரை இயக்குறாங்க யார் இயக்குறாங்கன்னு தெரியாது. மருத்துவ ராமதாசியை பொறுத்தவரை அவரை யாரும் இயக்க முடியாது, யாராலும் அவர் இயக்க முடியாது. அவரே இயங்குவார். ஏன்னா ஒரு 45 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியலை தன் நுனிகளில் வைத்துக் கொண்டு அரசியல் நடவடிக்கைகளில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர். இன்னும் சொல்ல போனார், தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் அறிக்கை தைலாவரம் தான் வருங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக கூர்மையான அரசியல்வாதியை இந்த மாதிரி நாம் குறிப்பிடுவதை தவறு. எனவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெளிவாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். அவர் முதுமையை மட்டுமே கருத்திலே கொண்டு யார் எதை சொன்னாலும் ஏமாற போவது அவர்கள் தான். இதை தாண்டி இப்போ சமரசம்ன்ற ஒரு இடத்துக்கு தானே வந்திருக்காங்க நடந்து. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் கடந்த வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் ஓப்பனாக கொடுத்தாரு. அதை தாண்டி சரி இந்த வாரம் சமரசம் ஆயிரும், அதுக்காக தான் கூட இருக்க தலைவர்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்றாங்க. பட் அந்த முயற்சியிலையும் தோல்வினா இது அடுத்த கட்டம் எதை நோக்கி சார் இருக்கும்? என்னன்னா இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு சமரசம் நடக்கும், இல்லைன்னா அறிவிப்பு வெளியாகும். அன்புமணியை ராமதாஸ் நீக்கிற அறிவிப்பு வெளியாகும், இல்லைன்னா அன்புமணியை அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டார். ஆனால் அன்புமணி நீக்கிறதுக்கு ராமதாஸ் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிடுவார்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சமரசம் நடக்காத பட்சத்தில்? இல்லை, அன்புமணியை நிச்சயமாக நீக்க மாட்டாருங்க, உறுதியாக நம்பலாம். ஏன்னா அதுக்கான அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் அந்த எல்லைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு போகவும் மாட்டார். இப்ப என்னன்னா தலைவரும் அவரே, நிறுவனர் மட்டுமல்ல தலைவரும் அவரே. அதற்கான அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் செயல்படுவார். அதற்கு ஒத்துழைக்க மறுத்தாலோ மாட்டு கருத்து சொன்னாலோ அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். இதுதான் எளிய விஷயம்ங்க. இதுல ராமதாஸ் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல அல்லது அவரோட சமரசம் பேச வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் அவர் அங்க என்ன சொன்னாங்க யாரும் தெரியாதுங்க. நிச்சயமாக அந்த சமரசத்தை எல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார், ஏற்கவும் மாட்டார். அவர் எடுக்கிற முடிவில் உறுதியா இருப்பாரு. அந்த அந்த முடிவை அன்புமணிக்கு தெரிவித்து அவர்கள் ஏற்று வந்தால் வரலாம் ஒழிய இவரை சம்மதிக்க வைக்கவோ இவருடைய சமரசம் பேசி முடிவு வைக்கவோ யாராலும் இயலாது. வந்தவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி போயிருப்பாங்க. ஆனா அன்புமணி சமரசம் ஆரம்பமே தெரியல. அவர் ஒரு பக்கம் தனியா கூட்டம் நடத்துறாரு, தனியா நிர்வாகிகளை நியமனம் பண்றாரு.
ஸோ அந்த இவர் நியமித்த நிர்வாகிகள் நியமனம் செல்லாது, நீங்கள் தான் தொடர்றீங்கன்னு சொல்லி அறிவிக்கிறாரு. தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கட்சிக்கு எந்த அளவுக்கு சார் பின்னடைவு ஏற்படுத்தும்? ஏன்னா பாமக வந்து கூட்டணி எந்த எந்த கூட்டணிக்கு போவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வருவாங்களா, இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிலையில் இது கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே சார் ஏற்படுத்தும்? பொதுவாகவே காலம் வலியதுன்னு சொல்லுவாங்க. காலத்தை 3 சொல்லுவாங்க: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த முக்காலத்தையும் உணர்ந்தவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். இந்த முக்காலத்தின் தேவையை உணர்ந்து பணியாற்றக்கூடியவர் அவர். இன்னும் சொல்ல போனா அந்த காலமே அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் எந்த பதவியும் அணிவிப்பதற்காக இந்த காலத்தை பயன்படுத்தவும் இல்லை. அப்போ இந்த எல்லா காலத்திலும் தன்னை நிர்மாணிக்க வேண்டிய இடத்துல அன்புமணி இருக்கார். அப்போ அவர்தான் புரிதலோடு இணங்கி இறங்கி வர வேண்டிய மொழிய ராமதாஸ் ஐயாவுக்கு எந்த கருத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாவற்றிலும் அவர் தான் முன்னிலையில் இருப்பார். ஒருவேளை அப்படி அன்புமணி ராமதாஸ் இறங்கி வராருன்னா ராமதாஸ் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு சார், அன்புமணிக்கு வந்து தலைமை பண்பே கிடையாதுன்றது. ஸோ இப்படி வந்து சமரசமாயி மறுபடியும் இறங்கி வந்துட்டா ராமதாஸ் சொன்னது வந்து உண்மை அப்படின்றது வந்து அன்புமணி ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடல. அன்புமணி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாரா? இல்ல, அப்படி இல்லைங்க. அதாவது சொந்த அப்பாவிடம் தோற்பதில எந்த அவமானம் இல்லை, எந்த கேவலம் இல்லை, இதுல எந்த ஈகோவும் இல்லை. பெற்ற தகப்பனம் வந்து ஏன்னா தகப்பன் தன்னை நோக்கி எவ்வளவு மோசமான வார்த்தையும் பயன்படுத்தலாம், அது உரிமை உண்டு. இப்ப நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா, அல்லது உனக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா, நீ கெட்டு போயிடுன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வார்த்தைக்கு பொருத்தமா அவர் வர வேண்டும் அர்த்தம் இல்ல. தன் மகன் மீது உள்ள அளப்பரிய அன்பினால் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தின் வார்த்தை தான். நீங்க தவறான வார்த்தை கூட நல்ல எண்ணத்தை ஆழ்மனதில் வைத்துக் கொண்டு வார்த்தையாக வடிவமைப்பதான். எனவே மருத்துவர் ராமதாஸ் ஐயா தன் மகனை பார்த்து எந்த வார்த்தை சொன்னாலும் தவறு கிடையாது. அன்புமணி தான் தந்தை மீது எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த வகையில் நிச்சயமாக அன்புமணி சரியாக இருப்பார் உறுதியா நம்புறேன் நான். இந்த பிரச்சனை வந்து விரைவில் வந்து முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாமா சார்? சமரசம் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக முடிவு பெறுங்க. அன்புமணி ராமதாஸ் இறங்கி வருவார், விட்டு கொடுப்பார். பாமக பழையபடி ஒன்றாக நன்றாக இயங்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த கட்சி தேவையான கட்சி. அந்த கட்சி எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு நானும் எண்ணுகிறேன். காரணம் என்ன, இடஒதுக்கீடு உட்பட தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையில் மிக அதிகமாக குரல் கொடுத்தது அந்த இயக்கம்தான். ஒரு 45 ஆண்டு காலம் மிகப்பெரிய போராளியாக உருவெடுத்து காடு நாடெல்லாம் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய மருத்துவத்தை உருவாக்கிய இந்த இயக்கம் மாபெரும் இயக்கமாக மீண்டும் தமிழ் மண்ணில் தொடர வேண்டும். தமிழருக்கான கட்சி, தமிழர் தலைமைதான் நடத்தக்கூடிய ஒரு கட்சி. எனவே அந்த கட்சி மேலோங்கி நிச்சயமாக இருக்க வேண்டும், நிச்சயமாக வருங்க. இதுல இது வந்து ஒரு இடையில இருக்க சருக்களை அல்லது மேடு பள்ள மாதிரி ஒரு தடைக்கல் மாதிரி உருவானதை மீண்டும் சரி செய்து மலையோடு இயங்குவார்கள், நம்பிக்கை உண்டு. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க, நேரம் ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.